ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கான பிரைவேட் காலேஜஸ்ல ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கோர்லாம் எந்த மாதிரி இருக்கும், ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதும், ஸோ ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டோட்டல் அந்த வீடியோ வந்து வேணா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம போடக்கூடிய எம்பிபிஎஸ் ரிலேட்டடா போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பட்டன நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா அஜய் சாகில் கொடுத்துருக்காங்க. ஷாம்லில லொகேட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலேஜோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே ஸ்கோர் பண்ற அப்படி பாத்துக்கோங்க. ரேங்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே ஸ்கோர் ஆகும் அப்படி பாத்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லா வந்து நான் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு வீடியோட டியூரேஷன் அதிகமாயிரும். ஸோ காலேஜஸ்ல எவ்வளவு ஸ்கோர் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னுக்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 363க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 40 மைனஸ் ஆகி செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 323க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பிஎஸ் குஜ்பா கொடுத்துருக்காங்க, கண்பூர் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஒன்னுக்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 347க்கும். ஸோ இதுல இருந்து 39 மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 308க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஒன்னுக்கான ஸ்கோர் 390க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து 55 மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 335 ரவுண்ட் உள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்டேஜ் ஐஎம்எஸ் கொடுத்துருக்காங்க, வாரணாசியில லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 421 ரவுண்ட் ஒன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து -10 ஆகி ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 411க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. 10th ஐஎம்எஸ் கொடுத்துருக்காங்க, வரமையில லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஒன்னுக்கான ஸ்கோர் 423க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 43 வந்து மைனஸ் ஆகி உங்களுக்கு ரவுண்ட் 2ல 380க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 6th இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கிறது ஹிந்த் ஐஎம்எஸ் சித்தாப்பூர் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல 450க்கும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 23 மைனஸ் ஆகி ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 427க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ 7th கேடி மதுரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல 449க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து -5 வந்து மைனஸ் ஆகி ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 444க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்தது டிஎம்சி மகாராஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கு பாத்தீங்கன்னா 345க்கும் ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 மைனஸ் ஆகி 301க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கிருஷ்ணன் மோகன் கொடுத்துருக்காங்க, மதுராவில் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 381க்கும். ஸோ இதுல இருந்து 62 மைனஸ் ஆகி ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 390க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்து மாயோ ஐஎம்எஸ் கொடுத்துருக்காங்க, வரவங்கில லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 378க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து -36 ஆகி ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 342க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முசாஃபர் நகர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 409க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 50 மைனஸ் ஆகி ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 359க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்து நாராயணா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்பூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல 382க்கும் ரவுண்ட் 2ல 322க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, -60 ஆயிருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, மெரூட்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 341க்கும். ஸோ ரேங்க் பொறுத்த வரைக்கும் 3 லேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோய்டா இன்டர்நேஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1க்கு பாத்தீங்கன்னா 376க்கும் ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 305க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு, -71 பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா 50ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாத் மைஎம்எஸ் கொடுத்துருக்காங்க, லக்னோல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1ல 381க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 332க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு, -49 ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, பரலியில லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 315க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து -57 ஆகி 258க்கு ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ராமா ஹபூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 412க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 22 மைனஸ் ஆகி 390க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் 2ல. ராமா கண்பூர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 399க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 28 மைனஸ் ஆகி ரவுண்ட் 2ல 371க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரஹில்கான் கொடுத்துருக்காங்க, பரேல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1க்கு பாத்தீங்கன்னா 354க்கும் ரவுண்ட் 2ல 281க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ -73 ஆயிருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஐஎம்எஸ் ஹம்பூர்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஐஎம்எஸ் கொடுத்துருக்காங்க, ஹம்பூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ ரவுண்ட் 1க்கு 425ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல 410 க்ளோஸ் ஆயிருக்கு, -15 ஆயிருக்கு. ஸோ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி முன்னாயாவை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 362க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா -47 ஆகி ரவுண்ட் 2ல 315க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு சாரதா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் நோய்டால லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 473க்கும் அண்ட் ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 65 மைனஸ் ஆகி 408க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ கோரக்நாத் கொடுத்துருக்காங்க, கோரக்பூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கு பாத்தீங்கன்னா 426 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து 90 மைனஸ் ஆகி உங்களுக்கு 407க்கு ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு. சித்தவநாயக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சாமல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 347க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து 51 மைனஸ் ஆகி ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 296 க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்தது எஸ்பிஎஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க, மதுரால லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1ல 382க்கும் இதுல இருந்து -52 ஆகி சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 52 மைனஸ் ஆகி
ரவுண்ட் 2ல 330க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமூர்த்தி கொடுத்திருக்காங்க, பெல்லையில லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல 418 இருக்கும். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 114 உங்களுக்கு மைனஸ் ஆகி உங்களுக்கு ரவுண்ட் 2ல 304க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுபோதய கொடுத்திருக்காங்க, மிரோட்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ ரவுண்ட் 1ல 410க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 410க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 372க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு, மைனஸ் ஆயிருக்கு. சுபாரதி கொடுத்திருக்காங்க, மிரோட்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 410க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 38 மைனஸ் ஆகி 372க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. டிஎஸ் மிஸ்ரா கொடுத்திருக்காங்க, லக்னோல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 318க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 53 மைனஸ் ஆகி ரவுண்ட் 2ல 265க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்தது 29ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது யுனைடெட் ஐஎம்எஸ் கொடுத்திருக்காங்க, பிரகராஜ்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 438க்கும் ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆகி 7 மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ரவுண்ட் 2ல 431 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வருண் அர்ஜுன் கொடுத்திருக்காங்க, ஷாஜகான்பூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 345க்கும் ஸோ இதுல இருந்து மைனஸ் 44 ஆகி ரவுண்ட் 2ல 301க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1ல 370க்கும் ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 45 மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல 325க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இராஸ் லக்னோல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 343க்கும் ஸோ இதுல இருந்து மைனஸ் 49 ஆகி 294க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரா லக்னோல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 309க்கும் அண்ட் இதுல இருந்து 51 மைனஸ் ஆகி உங்களுக்கு ரவுண்ட் 2ல 258க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு கரியர் ஐஎம்எஸ் கொடுத்திருக்காங்க, லக்னோல லொகேட் ஆயிருக்கு. ஸோ ஃபீஸ் ரேஞ்ச் எல்லாமே இந்த காலேஜஸ்ல லாஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜஸ்ல எல்லாமே ஃபீஸ் ரேஞ்ச் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபீஸ் ரேஞ்சை பாத்துக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 311க்கும் ஸோ இதுல இருந்து 42 மைனஸ் ஆகி உங்களுக்கு ரவுண்ட் 2ல 269க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது எஃப்ஹெச் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க, அக்ரால லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 303க்கும் இதுல இருந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 49 ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 354க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கர் கொடுத்திருக்காங்க, மோகரத்துல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கு பாத்தீங்கன்னா 341க்கும் ஸோ இதுல இருந்து 50 மைனஸ் ஆகி செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 291க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உத்தரப்பிரதேசில இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலேஜஸோட கட் ஆஃப் லாஸ்ட் டே க்ளோசிங் கட் ஆஃப் ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் க்ளோசிங் கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபீஸ் ரேஞ்ச் எல்லாமே ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க அண்ட் ரேங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு உத்தரப்பிரதேசில அட்மிஷன் பண்ணணும், லோ ஃபீஸ்ல வந்து அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல கவுன்சிலிங்ல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.